வழி போகுதா? பாத மாதிரி போகுது. நான் ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் சில இடங்கள்ல. எம்மாடியோ பெரிய கூவை தான். அதில் பாருங்க தேன் கூடு இருக்கு. நில்டிய பொக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஒரு மலைக்குள்ள அப்படி குடைஞ்ச மாதிரி இருக்கு. இது பாருங்க யாருமே விரையில. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு. இதான் முதல் தடவையா இதில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இல்லாட்டிக்கு ஒரு உதவி என்று 100 வருஷத்துக்கு மேலே இது வந்து பாவனையில் இருக்குது. இந்த குகை வந்துட்டு இலங்கையில் வேறு பல பகுதிகளோட வந்து தொடர்பு இருக்கு. யோசிக்க போனால் அதெல்லாம் முட்டாள்தனம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் மண் சரிவுகள் நடந்திருக்கு. ஆனால் நல்லா தான் பாடுறாங்க. அதிகளவான டூரிஸ்ட் யாருமே இங்கே வரையில. பல 100 வருடங்களுக்கு முன்னம் இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இலங்கை மன்னன் ராவணன் வந்து சீதாதேவியை இந்தியாவிலேருந்து கடத்தி வந்து இந்த குகையில் மறைச்சி வச்ச வியூ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் விளாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிறோம். இலங்கையிலே மலை நாட்டில் நுவரெலியாவில் இருந்துட்டு எல்லைக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு எல்லையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில் இருந்துட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறது, மற்றது இங்கே லோக்கலில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இல்லாட்டிக்கு ஒரு உதவி என்று கூட வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் கேட்க போகிறேன். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. எனக்கு வந்துட்டு ஆஃப்ரிக்கா போன டைமில் எல்லாம் எனக்கு பெட்டிங் ஆப்ஸ் மற்றது வேறு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரமோட் பண்ண சொல்லி வந்தது. ஒரு வீடியோக்கே வந்து பார்த்திங்கன்னா $100 கிட்ட தர்ற மாதிரி எல்லாமே அதில் பேசினவன். அப்படி இல்லைன்னு சொல்ல இதில் அதை விட கூட தரம்ன்ற மாதிரி எல்லாமே சொன்னவன். ஆனால் நான் வந்துட்டு அதை செய்யலை. அண்ட் அது வந்துட்டு எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு அதை வந்துட்டு பழகி அந்த பெட்டிங் ஆப்ஸில் போயிட்டுன்னு சொன்னால் எங்களால் இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்ட மாதிரி போகும்னு சொல்லிட்டு. ஆனால் தற்சமயம் வந்துட்டு எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் மற்றது செலவுகள் எல்லாமே வந்துட்டு நான் இது வரைக்கும் போன நாடுகளுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட காசு எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் அந்த வீடியோவில் திருப்ப அந்த அவ்வளோ காசுமே திருப்ப வாரதே ஒரு பெரிய சவால் மாதிரி தான். ஸோ பெரிய ப்ராஃபிட்டோ இல்லை வேறு எதுவுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. இதே வந்துட்டு லோக்கலில் நான் வீடியோ செஞ்சுருந்தேன்னு சொன்னால் என்னால் கணக்கு காசு எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்துட்டு வெளிநாடு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இல்லாட்டிக்கு யாராவது நீங்கள் டூர் கம்பெனி ஏதாவது வச்சுருப்பீங்க, ட்ராவல் சம்மந்தமாக வச்சுருப்பீங்க, இல்லை ஃப்ளைட் புக் பண்ணி கொடுக்குற கம்பெனி மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணினா நான் வந்துட்டு என்னுடைய வீடியோக்களில் இப்போ நான் நேபாளம் போகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நேபாளத்தில் இருக்கிற ஒரு 15 வீடியோவிலையுமே நான் உங்களோட அந்த நிறுவனமோ இல்லை ஆர்கனைசேஷனோ இல்லை அந்த ஃப்ளைட் புக் பண்ணுற கம்பெனியோ ஸோ அவையை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே என்னுடைய வீடியோவில் ப்ரமோஷன் பண்ணுவேன். நல்ல வியூஸ் வரும், உங்களுக்குமே வந்துட்டு அதில் பெனிஃபிட், எனக்கும் பெனிஃபிட். ஸோ அதை தான் ஒரு சின்ன உதவியாக கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், தொலைபேசி இலக்கம் இதில் போட்டு விடுறேன். சரி, இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே அடுத்த இடங்களுக்கு பயணம் செய்வோம். பேக்கை வந்துட்டு ஹாஸ்டலில் நார்மலாக வெளியே வச்சுட்டு போகலாம். பேக்கை வச்சுட்டு நாங்கள் அப்படியே பயணம் செய்வோம். நீங்கள் ஹாஸ்டலில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி செக் அவுட் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா பெரிய லக்கேஜ் எல்லாம் இருக்குதுன்னு தானே, பெரிய பேக், அதை வந்துட்டு நீங்கள் இதில் வச்சுட்டே போகலாம். வச்சுட்டு உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அதுகளை மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெண்டையும் அப்படியே வச்சுருவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ முடிய நாங்கள் கேம்பிங் ஸ்பாட் ஒன்றுக்கு தான் போகிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வேறு நாடுகளில் இருந்து பயணம் செய்கிறார்கள். இந்த மாதிரி ஹாஸ்டலில் வாலண்டியர் ஒர்க் இருக்கும். நாங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் ரிசப்ஷனிஸ்டாக நிற்கலாம், இல்லை பார் இருந்துச்சுன்னா பாரில் வேலை செய்யலாம். அந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டு அந்த மாதிரியான ஹாஸ்டலில் உங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே தெரிவிக்கணும். நீங்கள் தங்கிட்டு அங்கே உள்ள இடங்களை சுற்றி பார்த்துட்டு அடுத்த சிட்டி இருக்குன்னு தானே, இப்போ யாழ்ப்பாணம், கொழும்பு இல்லை ஒரு சிட்டியில் ஹாஸ்டலுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அந்த ஹாஸ்டலுக்கு போகலாம். கவுச் சர்ஃபிங்ன்ற ஒரு ஆப் இருக்குது. இதில் ஆப்புன்ற பேர் எல்லாமே போடுறேன். அந்த ஆப்பில் இன்னொரு ட்ராவலரை ஹோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அவன் வீட்டில் ஃப்ரீயாக தங்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்த இன்னொரு ட்ராவலர் வந்தால் நீங்களுமே உங்களோட வீட்டில் தங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவ்யூஸை பேஸ் பண்ணி நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னு சொன்னால் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது கஞ்சத்தனம் படிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களே, அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதுவரை நான் பயணம் செய்ததில் பணக்கார ஆக்கள் இனி இல்லைன்னு சொல்லி வசதி வச்சுருக்கிற ஆக்களுமே கவுச் சர்ஃபிங் ஆப்பை யூஸ் பண்ணிடணுமேன்னு சொன்னால் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். அந்த நாட்டில் போயிட்டு லோக்கல் மக்கள் இந்த வீட்டில் தங்கிக்க லோக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ட்ராவலிங்கில். சரி, நாங்கள் இதுலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம்.
போகிற வழியிலே ஒரு சின்ன கடை இருந்தது. புடியை சாப்பிடலாம்னு சொல்லி நின்றுனாங்க. சோறு தான் இருக்கான், பத்து இருக்குன்னு சொன்னாங்க. சோறு, பருப்பு, தேங்காய் சம்பல் 350 ரூபா. 350 ரூபா. ஓகே, அஃபோர்டபுள் தான். சாப்பிடும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பொஃபே மாதிரி வச்சிருக்கலாம். நாங்கள் தான் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இதில் சோறு இருக்குது, இந்த பக்கம் பருப்பு இருக்குது, இது வந்து சோயா மீட் கறி, இது வந்து தேங்காய் பூ சம்பல். ட்ராவல் பண்ணிக்க இப்படி தான் குறைஞ்ச இடத்துல சாப்பிட்டோம்னு சொன்னால் தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலாம். இது எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். வியூ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள், அட்டகாசமான வியூ. ரோடை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதெல்லாம் மண் சரிவுகள் நடந்திருக்கு. நண்பர்களே, உண்மையிலேயே இந்த சாப்பாடு வந்து விடிய சாப்பாடு, அதாவது காலம சாப்பாடு இருக்குது தானே, அப்போ செய்த சாப்பாடு தான் இது. மத்தியானத்துக்கு வந்துட்டு திருப்ப செய்வினம். அதில் வந்து ரச்சி, மற்றது மீன், அதுகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இதையே காலமே ப்ளஸ் மதிய உணவாக சாப்பிட போகிறோம். A few moments later. சரி, கடைசியாக நாங்கள் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ராவணா ஃபால்ஸ் இருக்குது. இங்கால சொவினிய சொப்பு எல்லாமே வந்திருக்கு. இங்கே பாருங்க, சின்ன சின்ன டீ டேக். அடுத்தது இந்த தேங்காய் கொச்சு இருக்குது தானே, அதில் செய்கிற மாஸ்க். டூரிஸ்ட் அதிகமாக வர்றதால இந்த இடத்துல இந்த கடை வந்திருக்கு. அதில் ஒரு செட் ஒன்று வந்து பாட்டு பாடி, ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டு பாட்டி பாடி என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா தான் பாடுறாங்க அந்த இடத்துல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஃபோனில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த இடம் இருக்குல்ல, அதில் குளிக்கலாம். குளிக்கிற அந்த இடத்துல தமிழ் படியல் தான், மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் இருக்குதானே, அந்த பாடு பாடுறாங்க. இது வேறு ஃபால்ஸ். ஃபால்ஸில் அந்த வீடியோ எடுத்தா பிறகு இங்கால இவங்க ஆடுறத போடுறேன்னு பாருங்க எப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல குளிக்கலாம், சின்ன டப் மாதிரி வரும், அந்த டப் மாதிரியான இடத்துல குளிக்கலாம். ஆனால் நல்லா தான் பாடுறாங்க அந்த படியங்க. பொதுவாக பெரிய அளவு டூரிஸ்ட் யாரையுமே காணல. ஒரு ஆள் மட்டும்தான் ஃபாரினர் ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற எல்லாருமே லோக்கல் ஆக்கள். அந்த இடத்துல இந்தியாவிலேருந்து வந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் நிற்கணும். பெருசாக டூரிஸ்ட் இல்லை. இந்த மிடில் ஈஸ்டில் பிரச்சனை வந்த பிறகு அதிகளவான டூரிஸ்ட் யாருமே இங்கே வரையில. இப்போவுமே குவைத்துலேயோ கட்டார்லேயோ எங்கேயோ திருப்ப குண்டு போட்டுட்டாங்க. இந்த வீடியோ எடுத்துக்கொன்றதுக்கு ஒரு நாளோ 2 நாளைக்கு முன்னம் அந்த பக்கம் சோளம் எல்லாமே விற்கணும். குளிக்கலாம். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சதால் தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இல்லைன்னா நாங்கள் அந்த இடத்துல போகலாம், ஃபால்ஸ் விழுகிற இடத்துல. ஓகே, அப்படியே ஃபால்ஸுக்கு கிட்ட வந்துட்டோம். வளமையாக இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் இப்படியே போயிட்டு இதால் கடந்து போய் அந்த இடத்துலையெல்லாம் குளிக்கலாம். ஆனால் மழை பெஞ்சது இப்போ 2 நாளைக்கு முன்னம், அதால் சரியாக ஊற்றெடுத்து பாயுது. இது பாருங்க, யாருமே விரையில. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. சில வேளை இந்த காட்டு ஆறுன்னு சொல்லுவாங்க தானே, எங்கேயாவது மழை பெய்யும், வேறு இடங்களில் மழை பெஞ்சதுன்னா அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நீர்வீழ்ச்சியிலே உறுப்பு இருக்கும். ஸோ எந்த நாட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலுமே அதை வந்து அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்கள். எவ்வளோதான் நீச்சல் எறிஞ்சாலும், எனக்குமே நான் நல்லா நீந்துவேன், இருந்தாலுமே இந்த மாதிரியான இடங்களில் ரிஸ்க் எடுக்க இயலாது. நான் ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் சில இடங்களில். ஆனால் அது வந்துட்டு ஒரு வயசில், இப்போ யோசிக்க போனால் அதெல்லாம் முட்டாள்தனம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்களுமே போகிற இடங்களில் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் அப்படியே இதில் இருந்து அடுத்த இடங்களுக்கு வலிக்கிடுவோம். இளநீர் இருக்குது, இஞ்சால பாருங்கள், சோளம் இருக்குது, அவிச்ச சோளம். சோளம் வாங்குவோம். இதில் மாங்காயும் இருக்குது.
மாங்காய் அன்னாசி என்ன புளியா ஸ்வீட் பழப்புளி தான், ஆனால் சீனி போட்ட மாதிரி இருக்கும் போல. சாப்பிட்ருக்கியா அதுக்குண்ணா? இது ஆனால் பழப்புளி தான், அதில் சீனி போட்டு இருக்குது, சரியான இனிப்பாக இருக்கும். ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிடுவோம். நல்லா இருக்குது இந்த இடத்துல பைக்கை ரென் பண்ணிட்டு சும்மா சுற்றி திரியறதுக்கு. கணக்கு தடவை வந்திருந்தாலும் இதே மாதிரிக்கா பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சோளம் வாங்கினாங்க 100 ரூபா. இப்போ தான் சாப்பிட்டதால பாதி பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மேலே தான் நாங்கள் போக வேணும், ஆனால் இதில் வந்து டிக்கெட் எடுத்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல அதில் போட்டிருக்கு பாருங்க, ராவணேல்ல வரலாற்று சிறப்பு மிக்க குகைன்னு சொல்லி. சரி நாங்கள் அப்படியே மேலே போவோம். நான் கன தடவை இல்லை வந்திருக்கிறேன், இதுதான் முதல் தடவையாக இந்த ராவண குகைக்கு போகிறேன். அதே நேரத்தில் இந்த நில்டிய பொக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும், நிலத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் குகைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த அண்டர் கிரவுண்ட் குகைக்கு உள்ளே நாங்கள் உள்ளே இறங்கி போனோம்னு சொன்னால் நல்ல கிறிஸ்டல் கிளியராக நீல கலரில் இருக்கும் அந்த தண்ணி. அதில் போயிட்டு குளிக்கலாம். ஸோ அந்த இடம் வந்துட்டு இப்போ போக முடியாது, திருத்த வேலையை செய்யணும் வந்து இங்கே லோக்கலில் விசாரித்த இடத்த சொன்னவ. இந்த குகை சம்மந்தமான விஷயங்களை மேலே போயிட்டு நான் உங்களோட சொல்கிறேன் கதைச்சி. அதிகளவாக இந்த இடத்துக்கு இந்தியன் டூரிஸ்ட் தான் வரணும், ஃபாரினர்ஸ் வர்றது குறைவாக இருக்குது. நாங்களும் சின்ன உயரமாக இருக்குமென்னு நினச்சிட்டேன், ஆனால் சரியான உயரம். அப்படியே சுற்றி 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 ஏறி வந்திருக்கிறோம். பரவாயில்ல மேலே வந்துட்டோம். என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே ராவணன் வந்து சீதையை இந்தியாவிலேருந்து கடத்தி கொண்டு வந்தவர் தானே. கடத்தி கொண்டு வந்து முதல்ல இங்கே தான் சிறப்பிடிச்சு வச்சுருந்தேன் மாதிரி சொல்லினோம். ஸோ நம்புகிறவங்க நம்புங்க, நம்பினா தான் சோறுன்றவங்க நம்ப விடுங்க, நம்புங்க, அது உங்களோட பிரச்சனை. எனக்கு இந்த புராண கதை எழுதியல் எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. உனக்கு? மேலே அப்படியே போவோம். மக்களே, பல நிமிட போராட்டத்துக்கு பிறகு மேலே வந்துட்டோம்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்கு குகை பாருங்க. இந்த குகையில் தான் ராவணன் இந்த இடத்துல சீதையை முதல் வச்சுருந்ததாகவும், அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நுவரேலியா போகிற வழியில் பார்த்துருப்பீங்களே சீதாலி அம்மன் கோயில், அதாவது அசோகவனம்னு சொல்லி நம்பப்படுற இடத்துல, பிறகு இந்த இடத்துக்கு பிறகு அங்கே தான் கூட்டிகிட்டு போனவங்க சொல்லினோம். நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாதீங்க. ஆனால் இந்த குகையில் அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல 100 வருடங்களுக்கு முன்னம் இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எல்லாமே கிடச்சிருக்கு. நாங்கள் வந்த வழியை மட்டும் பாருங்கள். வயசு வந்தாக்கள் வாரது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரியான கஷ்டம். மேலே போயிட்டு காட்டுறேன். இதே மாதிரியான குகைகள் தாய்லாந்தில் பார்த்துருக்குறோம், வியட்நாமில் பார்த்துருக்குறோம். இந்த பக்கம் படிக்கட்டு போகுது, இங்கே பாருங்கள். உள்ளுக்கு வௌவால், இந்த பிராணிகள் எச்சமிட்ட வாசம் அதுகளெல்லாம் இருக்குது, மினக்குது. ஆனால் இதுதான் குகை பாருங்கள். எப்படின்ட்டு ஒரு மலைக்குள்ளே இப்படி குடைஞ்ச மாதிரி இருக்குது. சின்னனா மலையிலேருந்து ஊற்றலாம் இது செமையான இடமான.
வாரதான் சரியாக கஷ்டம். இங்கே பாருங்க நாங்கள் வந்த பாதையை. எம்மாடியோ பெரிய குகை தான். சின்ன குகைன்னு நினைச்சேன், அளவில் பெரிய குகை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ராமாயண காவியத்தின்படி இலங்கை மன்னன் ராவணன் வந்து சீதாதேவியை இந்தியாவிலேருந்து கடத்தி வந்து இந்த குகையில் மறைச்சி வச்சதாக நம்பப்படுது. அதுக்கு பிறகு சீதையை அசோகவாட்டி, அதாவது அசோகவனம் இருக்குது தானே, அந்த இடத்துக்கு மாற்றிருக்கிறார். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குகையில் 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து 4,490 சொச்ச அடி, கிட்டத்தட்ட 4,500 அடின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் எழுத்துக்கள் எல்லாமே பிற்காலத்தில் வந்து ஆக்கள் எழுதியிருக்கணும். அங்கங்கே தண்ணியும் சொட்டு சொட்டாக விழுது. இங்கே பாருங்கள், இதான் இந்த வாசல். இந்த குகையை நாங்கள் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 700 படி, மொத்தமாக 180 அடி நீளமும் 50 அடி அகலம், 60 அடி உயரம். இப்போ மேலே வந்து உயரம் வந்து 60 அடியாம், அகலம் வந்து 50 அடியாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு பெரிய குகை தான் இது. சில வேளை இயற்கையாக கூட இருந்திருக்கலாம், நான் நம்புறது இயற்கையாக அமைஞ்ச குகை. ஆனால் மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஏண்டா அதுக்கான சான்று எல்லாமே கிடச்சிருக்கு. நீங்கள் ஆன்லைனில் கூட இது சம்மந்தமாக தேடி பாருங்கள். மற்றது இங்கே உள்ள லோக்கல் மக்கள் என்ன சொல்லணும்னா, இந்த குகை வந்துட்டு இலங்கையில் வேறு பல பகுதிகளோட வந்து தொடர்பு இருக்குது என்ற மாதிரியெல்லாம் சொல்லினோம். ஆனால் அதுக்கான எந்த சான்றுகள் ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கப்பெற இல்லை. ஜோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோ சிம்பிளாக வருவான், அவனே இந்த முறை வரைக்கும் சரியாக கலைச்சி தான் வந்தோம். எனக்கு சரியான கலை. விழுந்திருப்பேன். சரியான கலை தானே. ஆனால் பாரதம் இருந்தோம், ஓரளவு ரிஸ்க் எடுத்து வந்து கொள்ளுங்க, பாதி வழியிலே போகலாம்ன்ற மாதிரி தான் தோணும். இந்த பார்த்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துல இல்லை குகையில். திருப்பவும் இந்த குகையை அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு. அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக இருட்டு. ஜோ, அந்த சைடில் டோர்ச் அடிடா. வழி போகுதா? பாதை மாதிரி போகுது. ஆனால் சரியாக சிரமப்பட்டு தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வௌவால் எல்லாம் பறக்குது. இந்த மாதிரி வியட்நாமில் ஒரு இடத்த போயிருக்கிறோம். சபான்ற ஒரு ஊர் இருக்குது. சபான்ற ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி குகைக்கு போனாங்க. அங்கே வந்து ஒவ்வொரு கல்லுலேயும் இப்படி தட்ட சவுண்டு எல்லாமே கேட்கும், வித்தியாசமான சவுண்ட் கேட்கும், மணியோசை மாதிரி பெல் சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரியான குகை அது உலகத்தில் பல இடங்களில் இருக்குது. பாருங்க, இந்த பாதையால் இப்படி ஏறி வந்தாங்க. கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு இதுலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். ஸோ இது வரைக்கும் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரையிலேண்டா அடுத்த முறை வரைக்கும் ட்ரிப்பில் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயசு வந்தாக்கள், ஃபேமிலியாக வந்தால் கஷ்டம், படியல் தர வழிக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நாங்கள் இறுதியாக 9 ஆர்ச் பிரிட்ஜ் 9 வளைவு பாலத்துக்கு வந்துட்டோம். இதில் கணக்கு ஆட்டோ இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லா டவுன்லேருந்து ஆட்டோவிலேயே வரலாம். பைக்கால் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வரலாம், நடந்து வரேன்னா அந்த பக்கத்தால் வர்ற பாதையெல்லாம் வந்து கொள்ளலாம். கடைசியாக இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். அவங்க மேலே எல்லாம் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கபானாஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், மார்னிங் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரெயின் டைம் வந்துட்டு இதால் எத்தனை மணிக்கு போகும்னு சொல்லி நீங்கள் விசாரித்து பாருங்கள். நீங்கள் அந்த ட்ரெயின்லேயுமே நீங்கள் வந்து கொள்ளலாம். இந்த ட்ரெயின் தான் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் ஃபேமஸான அந்த கப்புள்ஸாக வந்து இதில் கிஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்பினுமே, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணினா அந்த விஷயம் வரும். ஸோ அது இந்த பாதையால் தான் இப்படியே போகும்.
இங்கே பாருங்கள், எல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கணும். இதுலேருந்து அந்த வரைக்கும் குகை தான். இந்த குகையால் அப்படியே ட்ரெயின் வரும். மற்றது ஒரு ட்ரெயின் இருக்குது வந்து எல்லை ஒடிசி ட்ரெயின், அந்த நீல கலர் ட்ரெயின் எல்லை ஒடிசி ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டியிலேருந்து இந்த எல்லை சைட் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அதை ஏறிக்கொள்ளுங்க. அந்த ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் சீனிங்கான வியூ, காட்டுப்பாதை மாதிரி ஒன்றுக்கு அழகாக வரும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. சரி, அப்படியே பாலத்தில் அங்கே வரைக்குமே போய் பார்த்துட்டு திருப்ப அப்படியே வெளிக்கிடுவோம். அடுத்ததாக இதுலேருந்து 19 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா அங்கே தான் ஒரு கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. இன்றைக்கி அங்கே போகிறது தான் பிளான். அடுத்ததா இங்கே பாருங்க, மேலே நடந்து போயிடும். இதில் சில வீடியோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனி இருக்குது தானே, தேன் குளவி, அது வந்து இங்காளி பக்கங்கள் இருக்கும். அது இருந்துட்டு ஆக்களை திறத்தினதெல்லாம் பார்த்துருப்போம். ரெண்டு 3 ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கே ப்ளாக் பண்ணிக்கல அந்த தேனி கிளைக்கும் அவங்கள. கீழெல்லாம் இருக்குது, வந்தா இருக்குது. அதில் பாருங்க தேன் கூடு இருக்குது. சரி, இந்த பாலம் வந்துட்டு சும்மா சாதாரண பாலம் தானே, இது ஏன் ஃபேமஸ்ன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலேயே இதுக்கு பின்னால் சில விஷயங்கள் இருக்குது. 9 வளைவுகளை கொண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்கணும். குறிப்பாக பிரிட்டிஷ் காலத்தில் கட்டிக்க அந்த டைமில் வேர்ல்டு வார் நடந்தது. உலக போர் நடக்கல, இரும்புக்கெல்லாம் தட்டுப்பாடு, ஆயுதங்கள், பெரிய டேங்கிகள் அதுகள் எல்லாம் செய்யணும் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டைமில் வந்துட்டு முடிவெடுக்கணும், தாங்கள் இரும்பு எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் கல்லையும் செங்கற்களையுமே வச்சு இந்த பாலத்தை வந்து கட்டுவோம்னு சொல்லி. அப்போ கட்டுவோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு கட்ட வெளிக்கிட்டு இருக்கணும். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1913 தொடக்கம் 1921 வரைக்கும் இதை கட்டியிருக்கணும். 1921 இது ஃபுல்லாகவே கட்டி முடிக்கப்படுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இது வந்து பாவனையில் இருக்குது. இப்போவும் ட்ரெயின் இதாலேயே போய் வருது. அதால் தான் இவ்வளோ பேர் இந்த இதை பார்க்குறதுக்கு வேறினம். இன்னொரு விஷயம் சொல்ல வேணும், இதை வந்து கட்டுறதுக்கு உள்ளூர் மக்களுமே வந்துட்டு அதிகளவாக உதவி செய்தேன்னு சொல்லினோம். பிகே அப்புகாமின்னு சொல்கிற ஆள் தான். அவர் வந்துட்டு இங்கே உள்ள இருக்கிற ஒரு கலைஞர். அவர் தான் வந்துட்டு இதுக்கு டிசைனுகள் அதுகள் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினன்ற மாதிரிலாம் சொல்லினோம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த ட்ரோன் ஷாட் ஃபோட்டோ எல்லாம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கே உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு ட்ரோன் இல்லை, ஸோ ட்ரோன் இருந்திருந்தால் ஃப்ளை பண்ணி காட்டலாம். எடிட் பண்ணிக்கே ட்ரோன் ஷாட் ஃபோட்டோ போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லி. இதிலேருந்து பார்த்தா தெரியும் அந்த 9 வளைவு. 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தமாக 9 வளைவு. இந்த ஒவ்வொரு தூண்களுமே வந்துட்டு தனியே வரும் செங்கல்லையும் கற்களையும் வச்சு தான் கட்டியிருக்கணும். இப்போ கட்டுறேன்னு சொன்னால் அந்த உள்ளுக்கெல்லாம் கம்பி பில்லர்ஸ் அதெல்லாம் வைப்பின்னு தானே, அது இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் கட்டைக்கு எதுவுமே வைக்கப்படலை. ஸோ அதுதான் இது இவ்வளவுக்கு பிரபல்யமாக இருக்கிறதுக்கு காரணம். டூரிஸ்ட்டை அந்தளவுக்கு பெருசாக இல்லை மத்தியான நேரம்ன்றதால. சரி, இப்படி நாங்கள் இதில் இருந்து வெளிக்கிடுவோம். 2 வழி இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி. டனல் இந்த சைட் இதில் வந்தீங்கன்னா நீங்கள் பைக் இதில் வச்சுடலாம், வச்சுட்டு இதால் வரலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த சைடால் வருது, அது கொஞ்சம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் திருப்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். எல்லா இடமுமே நாங்கள் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டோம். உண்மையிலேயே நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே இந்த ஹாஸ்டல் பங்க் பெட்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷேர்ட் வாஷ்ரூம் இருக்குது தானே, அங்கே வந்து ஷவர் எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். பெர்மிஷன் கேட்டுனாங்க, ஈஸியாகவே விட்டுட்டினோம். சரி, இப்போ நாங்கள் இதில் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு அடுத்ததாக கேம்பிங்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு 19 கிலோமீட்டர் பயணம் செய்து போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். அடுத்த வீடியோ நல்ல ஒரு கேம்பிங் ஸ்பாட்டில் சந்திப்போம். பாய்.